இலுமினாட்டிகளை நேரடியாக திட்டும் ஹீலர் பாஸ்கர் யூத பிராமணர்களை ஏன் திட்டுவதில்லை? இப்படி தொடர்ந்து பல பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அதற்கு பதில், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட மதம், ஜாதி, இனம் இவங்க தான் நாட்டை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எல்லா மதத்துலேயும், எல்லா ஜாதியிலையும், எல்லா இனத்துலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்க மட்டும் இருக்கிற ஒரு ஜாதியோ மதமோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை கெட்டவங்க மட்டுமே இருக்கிற ஒரு ஜாதியோ மதமோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி, ஒன்று நல்லவன், இன்னொன்று கெட்டவன். சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்கெல்லாம் கெட்டவங்க, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறவங்க நல்லவங்க. இதுக்கு சொல்லி தான் புரியணுமா? இதுக்கு ஒரு கிளாஸ் நடத்தணுமா? இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட நமக்கு புரியலன்னா யோசிக்கணும். எனவே நண்பர்களே, ஒரு குறிப்பிட்ட சமுதாயமோ ஜாதியோ இதுதான் கெட்டவங்க அப்படின்னு எப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமோ ஒற்றுமை கெடும், பிரிவினை வரும், மனசில் ஒரு பிரிவினை வரும். இதைத்தான் பல வருஷமாக இலுமினாட்டிகள் ஊடகங்கள் வழியாக ஏதாவது செஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நாமளும் செய்யணுமா? இலுமினாட்டி குடும்பத்திலேயே நல்லவங்க இருக்காங்க தெரியுங்களா? ஜான் எஃப் கென்னடி அவர் திருந்திட்டார். திருந்தனால அவரையே கொண்டுட்டாங்க. அவர் கடைசியாக பேசின உரை ஆடியோ இருந்தால் யாராவது கேளுங்க. அதில் நேரடியாக கூட சொல்லிங்க, இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். ஸோ திருந்தின ஜான் எஃப் கென்னடியை இவங்க கொண்டுட்டாங்க. இவங்க குடும்பத்தில் யாராவது திருந்தினா கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமான ஆளுங்க இந்த இலுமினாட்டிக. ஸோ இலுமினாட்டி குடும்பத்திலேயே நிறைய நல்லவங்க இருக்காங்க, புரிஞ்சவங்க. ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களே தீர்த்து கட்டிடுவாங்க. த லயன் கிங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பொதுமக்களுக்காக எடுக்கப்பட்டதில்லை. இந்த இலுமினாட்டி குடும்பத்தில் கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம். எதுக்குன்னா, அவங்க குடும்பத்தில் திருந்தி நமக்கு எதுக்கு வம்புன்னு சாதாரணமாக வாழ்கிற அந்த அவங்க வாரிசுகளை திட்டி மரியாதையாக நீ ராஜாவா ஆட்சி புரி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த படம் எடுத்தாங்க. நான் பேசுனதுக்கப்புறமா அந்த படம் பாருங்கள், அது வேறு மாதிரி புரியும். அது ஒரு குட்டி சிங்கம் இருக்கும், அதுக்கு இந்த ராஜாவாக இருக்க பிடிக்காம அது ஓடிடும், எதிர்த்து போராடாமல் ஒரு சிங்கம் துரத்தி விட்டுரும். இந்த குட்டி சிங்கம் போய் பன்னிகளோடு வாழ்ந்துட்டுருக்கும். சாதாரண லோ லெவலில் இருக்கிற ஒரு விலங்குகளோடு வாழ்ந்துட்டுருக்கும். தான் சிங்கம் அப்படிங்கிறத மறந்து வாழ்ந்துட்டுருக்கும். மறுபடியும் இந்த ராஜாங்கத்தை பிடிக்கும். இதாங்க கதை. அதாவது அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, இலுமினாட்டி குடும்பத்தில் இந்த கம்பெனி பொறுப்புகள், இந்த கெட்ட காரியம் பண்ணுற பொறுப்புகளை ஏற்றுக்காமல் யாரெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கெட்டதுன்னு ஒதுங்கி வாழ்கிறீங்களோ, நீங்கள்லாம் பண்ணி கூட வாழ்கிறீங்க, மரியாதையை நீயும் ராஜா தான், நீ ராஜாங்கம் பண்ணுன்னு கூப்பிட்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. இலுமினாட்டிகளை பற்றி இவ்வளவு ஓப்பனாக நேரடியாக சொல்கிறேன். அந்த குடும்பத்திலேயே நல்லவங்க இருக்காங்கங்க. யூதர்கள்னால் யூதர்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை. இஸ்ரேல்னால் இஸ்ரேல் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க இல்லை. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற சிலர் கெட்டவர்கள். யூத குடும்பத்தில் பிறந்த சில குடும்பத்தில் இருக்கிற சிலர் கெட்டவர்கள். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில், ஒரு குறிப்பிட்ட இனத்தில் இருக்கிற சிலர் கெட்டவங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா மதத்திலையும், எல்லா இனத்திலையும், எல்லா ஜாதியிலையும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஜாதியை குறை சொல்வது தவறு. அதனால தான் நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ ஜாதியோ நான் சொன்னதில்லை. எனக்கு 2 பேர் தாங்க, நல்லவங்க கெட்டவங்க.
அன்பு நண்பர்களே, எனக்கு லட்சக்கணக்கான பேர் உலகம் ஃபுல்லாக உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துடைய பேர் எழுதி என்ன ஜாதி எந்த மதம்னு பார்த்தா எல்லா மதமும் இருக்குது, எல்லா ஜாதியும் இருக்குது, எல்லா இனமும் இருக்குது. எனக்கு பல பேர் துன்பம் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுலேயும் எல்லா ஜாதி எல்லா மதம் இருக்குது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த ஜாதி தான் நல்ல ஜாதி, இந்த இனம்தான் இந்த மதம் தான் நல்லதுன்னு கிடையாதுங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலேயும் எல்லா இனத்துலேயும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் கெட்ட பேரை கெட்டது பண்ணுற அந்த அவங்கள பிடிச்சிக்கிட்டு மொத்தத்தையும் குறை சொல்கிறது சரியில்லைங்க. அதுவும் இல்லாமல் இந்த இலுமினாட்டிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியில் மாட்டி விட்டுருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு சண்டை, தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு சண்டை, தமிழ் பேசுகிறவங்களுக்கு தெலுங்கு பேசுகிறவங்க சண்டை, முஸ்லீம் கிறிஸ்டின் சண்டைன்னு நிறைய சண்டை வச்சுருக்காங்கங்க. இது எந்த அளவுக்கு நிறைய சண்டை இருக்கோ அவனுக்கு ஜாலி. மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த குரூப்பில் ஒரு ஆளை தூக்கணும்னா அந்த குரூப்புக்கு காசு கொடுக்குறான். இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணுறான்னா நம்மளை பொம்மலாட்டம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வரணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 ஜாதியாக பிரியுங்க. நல்ல காரியம் பண்ணுறவங்கெல்லாம் நல்ல ஜாதி, கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் கெட்ட ஜாதி. அவ்வளோதான், 2 தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பல பேர் நான் தமிழன், நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இவங்க எல்லாத்துக்கிட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது ஒருத்தர் உங்கள் தாத்தாவோட 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 பேர் சொல்ல முடியுமா? 10 தலைமுறை லைனாக லிஸ்ட்டு போட்டு உண்மையிலே நீங்கள் யாருங்கிறது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாதுங்க. பேரே தெரியல. எத்தனையோ சண்டை நடந்திருக்கு, எத்தனையோ நாடு மாறி மாறி போயிருக்கிறோம், எல்லாம் இன்னமும் நடந்திருக்குது. நாம் யாரும் நமக்கே தெரியாதப்போ ஒரு 10 தலைமுறையோட பேரவே சொல்ல முடியாதவோ நம்ம இப்போ நான் இது நான் அதுன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எனவே ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியம். நம்மளாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்கள ஜெயிக்க முடியும். இந்த இலுமினாட்டியை ஜெயிக்கிறதுக்கு 4 மெத்தடுங்க. நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், கூட்டு பிரார்த்தனை செய்யணும், சுயசார்பு வாழ்க்கை வாழணும், மேலதிகாரி சொல்கிற நல்ல விஷயத்தை மட்டும் செய்யணும், கெட்ட விஷயத்தை செய்யவும் கூடாது, மேலதிகாரி செய்ய விடவும் கூடாது. இந்த 4 விஷயங்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் அரங்கேறுகிறதோ அன்று மட்டுமே நல்லதுக்கு காலம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் 4 வகையாக பிரிக்கலாம். 1, சாதாரண மக்கள், அப்பாவிகள். 95% இருக்கிறாங்க. இவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, ஒன்றும் தெரியாது வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு எதுக்கு வம்புன்னு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குரூப். அடுத்தது 2வது 1% இருக்கிறாங்க. இவங்க கெட்ட காரியம் முழு நேரமாக புத்தி ரத்தத்தில் கெட்ட காரியம் மட்டுமே ஊறி நாட்டை நாசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 3% இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெட்ட காரியம் பண்ணுறவங்களுக்கு வேலை செய்கிறவங்க, உதவி செய்கிறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க, ஃப்ரீ மேசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு குரூப் இருக்குது, என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கும். 1% எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த 95% மக்கள்கிட்ட இதான் உண்மை, இதான் பொய், நீங்கள்லாம் இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை புரிய வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரூப். இதில் எங்களை மாதிரி ஆளுக்கு தான் அதிக சிக்கல். மத்தளை மாதிரி இந்த கெட்டகாரியம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், எங்களை மாதிரி ஆளுகளை எப்படி தீர்த்து கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட காரியம் பண்ணுறவங்களுக்கு வேலை செய்கிறவங்க, அவங்க பேசாமல் தான் இருப்பானுங்க. மேலிருந்து ஆர்டர் வந்தால் உடனே அதுக்கான ஆக்ஷன் பண்ணுவானுங்க. அப்போ அந்த 2 பேர் அடிக்கடியும் வாங்கிக்கணுனாங்க. இந்த பக்கம் 95 பேர், அதில் புரிஞ்சவங்க புரியாதவங்க, நம்மளை லூசும்பாங்க, கிறுக்கம்பாங்க, அறிவு கட்டம்பாங்க, இப்படி இவங்க இந்த பக்கம் திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ மத்தளை மாதிரி ஒரு நிலைமை.
இதை கேட்குறவங்களாம் யோசிங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை, மதத்தை, இனத்தை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத தொடர்ந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் கருத்து முரண்படுறேங்க. ஆனால் அவங்க அந்த தில்லாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை, தனக்கு இருக்கிற கருத்தை ஓப்பனாக, இதை பற்றி கவலைப்படாமல் ஓப்பனாக தில்லாக சொல்கிறாங்க. அந்த தில்லுக்கு, அந்த தைரியத்துக்கு, அந்த துணிவுக்கு நான் தலை வணங்குறேன், வாழ்த்துறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே தொடர்ந்து குறை சொல்கிறத எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத இந்த பதிவு மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊரடங்கில் நான் உட்கார்ந்து ஒரு 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். தயவு செய்து அனைவரின் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து எல்லோரும் இந்த 9 கட்டுரையை ஒரு முறையாவது படிங்க. இந்த 9 கட்டுரை வேணும்னா onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சா 9 கட்டுரைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு வரும். அதை படிச்சுட்டு அதில் இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் healerbaskar@gmail.com உங்கள் சந்தேகத்தை அனுப்பிச்சி வச்சா நேரடியாக பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் இருக்கிற வீடியோக்களை பாருங்கள். டெலிகிராமில் @IamHealerBaskarன்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும், ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு. அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நூற்றுக்கணக்கான நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கேன். நண்பர்களே, நாம் ஒன்று சேருவோம், ஒற்றுமையாக வாழ்வோம். வெற்றி நமதே.